வேதனை கொடுக்கிற காரியங்கள் என்னன்னு ஆராய்ச்சி பண்றாரு பாருங்க. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான். இங்க ஒரு வேதனை இருக்கான். எதுக்காகனா அக்கிரமத்தை பெறுவதற்கு. தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தன் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். இங்க அந்த வேதனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேதனையான வழிக்குள்ள அவன் திரும்பினதுக்கு காரணம் என்னன்னா அக்கிரமம். அவன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அவனுக்கு உண்டாகிற ஒரு வேதனை. வேதம் சொல்லுகிறது கர்ப்ப வேதனைப்படுற அளவுக்கு அவனுக்கு வேதனை வந்துருச்சான். ஏன்னு கேட்டா அவனோட அக்கிரமம், தீவினை, அதை கர்ப்பம் திரிக்கிறானா, பொய்யை பெற்றெடுக்கிறானா, குழியை வெட்டுகிறான், அதை ஆழமாக்குகிறான். கடைசியில் பார்த்தா அந்த குழிக்குள்ள தானே விழுந்து கிடக்கிறான். வேதனை யாருனால வர முடியும் அப்படின்னா, எதினால வர முடியும்னா அக்கிரமத்தினால வர முடியும். சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. திரும்ப சொல்லுங்க, யாருக்கு அநேக வேதனைகள் உண்டு? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. எரேமியா 30:15 பாருங்க. நீ நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம், பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். அதுல கிளியரா அவர் சொல்லுகிறார், உன் வேதனையின் மிகுதியினால ஏன் நீ கூக்குரல் இடுகிறேன்னு சொல்லிட்டு, இந்த வேதனை எதனால வந்ததுன்னு கேட்டா, திரளான உன் அக்கிரமம், பலத்து போன உன்னுடைய பாவங்கள். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் அப்படி ஒரு வேதனையிலிருந்து விடுதலை இல்லாமலே என் ஆவியில வேதனை, ஒரு ஆத்துமாவில வேதனையோடு இருக்கிறேன். நான் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தீவினை, ஏதாவது ஒரு அக்கிரமம் என் வாழ்க்கையில நான் அனுமதிச்சிட்டேனா அப்படின்னு நம்ம கேட்கணும். அக்கிரமத்தை இருதயத்தில் நான் மறைச்சு வச்சிருக்கிறேனா? வெளியில் எப்படி இருக்கின்றது முக்கியம் இல்லை, வெளியில் எப்படி இருக்கின்றது முக்கியம் இல்லை, அக்கிரம சிந்தை எனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேனா ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இரண்டாவது, சங்கீதம் 16:4 இன்னொரு கேள்வி கூட வருது, இன்னொரு காரியம் கூட ஆராய்ச்சி பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அது? அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். திரும்ப வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன வரும்? இது ஒரு கேள்வி இப்ப கேட்கணும். அக்கிரமங்களால் எனக்கு வேதனை வந்ததா? அந்நிய தேவனை நான் பின்பற்றினதுனால எனக்கு வேதனை வந்ததா? இன்னொரு விதமாய் சொன்னா, தேவனை விட்டு, அவருடைய சத்தியத்தை விட்டு, அவருடைய வழியை விட்டு நான் விலகி போனதுனால எனக்கு வேதனை வந்ததா? எனக்கு வேதனை வந்ததா? கர்த்தர் எனக்காய் நியமித்த பாதையை விட்டு நான் விலகி இருக்கிறேனா? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேனா? யோனாவே, கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாரு, நீ நினிவேக்கு போ, அந்த ஜனங்களை அழிக்க போற, நீ போய் பிரசங்கம் பண்ணினாரு. ஆனா இவன் என்ன செய்யறானா, பணத்தை எடுத்துக்கொண்டு தனக்குன்னு ஒரு வழியை அவன் தெரிந்து கொண்டான். காசு இருந்ததுனால தர்ஷீஷு கப்பலுக்கு சீட்டு எடுத்து கப்பலில் போய் உட்காந்துட்டான், போய் கீழ் தளத்தில் போய் படுத்துக்கிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அப்பவுமே வேதனை ஆரம்பிச்சிருச்சான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகும்போது வழி நடுக அவன் பிரயாணம் சுகமா இல்லை, வேதனை நிறைந்ததாக மாறிவிட்டது. ஒரு கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஒழுங்கா தானே இருந்தேன், என் வாழ்க்கையில வழி இல்லாம வேதனை இல்லாம தானே இருந்தேன், ஏன் நான் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு பின்பாக தேவன் அற்ற ஒரு இடத்துக்கு, தேவ சமூகம் வராத ஒரு இடத்துக்கு என்னையே வலிய நான் கொண்டு போயிட்டேனா? கர்த்தர் அனுமதிக்காத இடங்களுக்கு, கிரியைகளுக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேனா? அப்படி நம்ம திரும்பும் போது என்ன உண்டாகும்? ஏன்னா வேதம் கிளியராக சொல்லுகிறது, தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு பின்பற்றி போகிறவனுக்கு வேதனைகள் பெருகும் என்று வாசி. இன்னொரு டெஸ்ட் கூட இருக்குங்க, இன்னொரு டெஸ்ட் இருக்கு. என் வாழ்க்கையில வேதனைகள் கூடுவதற்கு இது ஒரு காரணமோ என்று டெஸ்ட் பண்ணணும். 1 தீமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை குத்திக் கொள்கிறார்கள். பண ஆசையினால வரும் வேதனை, இது நம்ம யோசித்து பார்க்கணும். பண ஆசைன்றது அதுல நிறைய சேர்ந்திருக்கு. பணத்தின் ஆசை, பொருள் மேல் உள்ள ஆசை, ஆஸ்தியின் மேல் உள்ள ஆசை, உலகத்தின் மேல் உள்ள ஆசை. இந்த ஆசைகள் ஒரு மனிதனை கவர்ச்சியால் இழுக்கும். ஆனா வேதம் சொல்லுது, இந்த ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருந்து
சிலர் அதை இச்சிக்கிற அளவுக்கு அவங்களை கொண்டு போய் விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்ளும் நிலைமைக்கு அவங்களை கொண்டு போயிடும். வேதனைகளால் உருவ குத்த வைக்கும். பணம் தவறா, பணம் தீமையானதான்னு கேட்டா இல்லை, பணத்துல தீமை எதுவும் இல்லை. வேதமே சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட என்ன செய்ய மாட்டாரு, வேதனையை கூட்டாருன்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது என்று வாசிக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்காம ஒரு மனுஷன் அதே ஆசையாக பற்றி செல்லும் பொழுது அவனுக்கு எதை கொண்டு வந்துடும், அது வேதனை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும். என் வேதனைக்கு காரணம் என்ன? என் வேதனைக்கு காரணம் என்ன? நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்க எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும்னு கேட்டா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார். அக்கிரமத்துக்கு ஏதாவது இடம் கொடுத்தியாப்பா? அந்நிய தேவர்களுக்கு பின்னால போனியா? பணத்தின் மேல் உன் ஆசையை வைத்தாயா? இதனுடைய விளைவு என்னவா வரும்னு கேட்டா வேதனை. வேதனை. இந்த காலையில் ஆவியானவர் நம்மை உணர்த்துவாராக. இந்த வசனங்களை ஏன் வாசித்தேன்னா, நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ இல்லாமல் ஒரு ஒரு அமைதி இல்லாமல் வேதனையினால் நிறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்குமா ஆண்டவரே? இது ஒரு காரணமாக இருக்குமா? ஏன்னா இது ஒவ்வொரு நான் வாசித்த வசனத்துக்கும் ஒவ்வொரு உதாரணம் இருக்கு. அந்நிய தேவர்களை பின்பற்றினதுல ஆதாமும் ஏவாளுமே நமக்கு பெரிய அடையாளமா இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து எல்லா விதமான வேதனைக்கும் வழியை திறந்துட்டாங்க தங்க லைஃப்ல. பண ஆசையினால மிகுந்த வேதனை அடைந்ததுல இயேசுனுடைய சீஷன் ஆகிய யூதாஸ் கூட தப்பலையே. எவ்வளவு வேதனைக்கு உட்பட்டான். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு விசனத்திற்குள்ள போய்விட்டது. வாழவே முடியாத அளவுக்கு ஒரு வேதனைக்குள்ள போயிட்டான்ல. வேதம் சொல்கிறது அவன் திருடனா இருந்தான் என்று போட்டிருக்கு. பணப்பையை சுமந்துகிட்டே இருந்தாலும் அந்த பணத்தினுள்ள ஆசையில் அவனுக்கு விடுதலை இல்லை. அந்த ஆசையினால தன்னையை உருவ குத்தி கொண்டான், தன்னையை மாய்த்து கொண்டான். இந்த வேதனைகள் நமக்குள்ள இருக்கா? இந்த வேதனை நமக்குள்ள இருக்கா? ஆண்டவரே என் வாழ்க்கையில வேதனை உண்டாக்கும் வழிகளுக்கான இந்த சோதனைகளை நான் ரன் பண்ணும்போது, டெஸ்ட் எல்லாம் ரன் பண்ணும்போது ஏதாவது உள்ள லெவல்ஸ் அதிகமாச்சுன்னா என்னை சீர்படுத்துறதுக்கு என்னை நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே. என்னை சீர்படுத்தும். அதே போல எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தா கூட தேவனிடத்துல போய் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே என்னை சோதிச்சு பாருங்க, என்னை ஆராய்ஞ்சு பாருங்க. ஏதாவது உமக்கு உங்களுடைய கண்களில் வேதனை உண்டாக்குகிற பாதைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா சோதிச்சு பாருங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, எப்பா அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்துட்டியா, தீவினையை விதைச்சியா, துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்தாயா, கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவாரு. அந்நிய தேவர்களை நாடி போனாயா, டெஸ்ட் பண்ணுவாரு. ஏன்னா அதனால வேதனை வர வாய்ப்பு இருக்கு. பண ஆசையில விழுந்துட்டியா, பொருள் ஆசையில விழுந்துட்டியா, உலக ஸ்நேகத்தில் போய் விழுந்துட்டியா, டெஸ்ட் பண்ணுவாரு. அது இல்லாம வேதனை வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நம்முடைய வேதனைகள் எல்லாம் தம்முடைய சிலுவையில சுமந்துட்டார்? எல்லாம் சுமந்துட்டாருங்க. எல்லா வேதனைகளையும் அவர் நமக்காக சுமந்துட்டார். ஆனா அவர் நம்மை சுமந்து கொண்டார், எல்லா வேதனைகளை சுமந்து கொண்டார்னு சொன்ன பிறகும் ஒரு மனுஷன் வந்து வேதனையில வாழுகிறான் அப்படின்னா சம்திங் இஸ் ராங். சம்திங் இஸ் ராங். அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒருவர் உண்டானால் தேவனை அன்றி வேறு யாருமே இல்லை. நான் சொல்லுவேன், மனுஷன் முன்னாடி போய் நாம நின்றுட்டு எல்லாமே நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி.